கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் கப்பீஸ் வளர்க்குறீங்க, மாலி வளர்க்குறீங்க, கௌரா வளர்க்குறீங்க, ஏன் கேட் ஃபிஷ் கூட வளர்க்குறீங்க, நீங்கள் ஒரு ஷார்க் வாங்கி வளங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வாங்க கைஸ், இப்போ நம்ம அதுதான் வாங்கியிருக்கோம். இப்போ வாங்க இந்த ஷார்க்கை போய் பார்க்கலாம். கைஸ், இதுதான் நான் சொன்ன ஷார்க். இங்கே பாருங்கள், ரெண்டுமே பயங்கர ஆக்டிவாக இருக்குது கைஸ். வாங்க இப்போ நம்ம இதை போய் கேட் ஃபிஷ் டேங்க்லேயே விட்டுறலாம். வாங்க கைஸ், இப்போ போய் அதை விட்றதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. வாங்க கைஸ், பாருங்கள், நம்ம இப்போ ஷார்க்கை செட் ஆக விட்டுட்டோம். இன்னும் ஒரு 3 or 5 minutes பார்க்கலாம் கைஸ். வாங்க கைஸ், இப்போ வாட்டர் செட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம ஷார்க்கை விட்டுடலாம். இது கேட்ஃபிஷ் கூட கம்முன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், விட்டாச்சு. நல்லா செட் ஆகிருக்கு கைஸ், பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம வாங்கிட்டு வந்த ஷார்க்கு ஒரு 4 or 5 inches இருக்கும். பாருங்கள் கைஸ், வந்தோடனே அதோடைய வேலையை காமிச்சிச்சு. மேலே வரையும் துள்ளி குச்சிட்டு போகிறோம் பாருங்கள் கைஸ். இதுக்கு என்னென்ன பேர் வைக்கலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம அதே பேரை வச்சு விட்டுடலாம் கைஸ். நமக்கு ஒரு குட் நியூஸ், ஏன்னா நம்ம கப்பீஸ் பயங்கரமாக எக்லோட் ஆகிருக்கு கைஸ். இந்த பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது கைஸ் வயிறு. இது இன்னும் குட்டி போட்டாக்கா அதுக்கு என்னென்ன ஃபீட் பண்ணணும், அது எப்படி வளர்க்கணும், அதெல்லாம் குட்டி போட்டதுக்கப்புறம் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் கைஸ். இதை இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம வாங்கின மோட்ரு, அப்புறமேட்டுக்கா ஏர் ஸ்டோன், இதுக்கெல்லாம் நம்ம வாங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க இதை எப்படி ஒரு ஃபில்டராக மாற்றுறதுன்னு. நான் அடுத்த வீடியோ அதுதான் கைஸ் போடுவேன், வேணும்னா பாருங்கள் கைஸ். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன ஃபிஷ் வாங்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிவாக இருக்குது. பை கைஸ்.